வணக்கம் தினமலர் நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு ஏடிஎம் திருட்டு, கண்டெய்னர் சேசிங், பல்வேறு அரசியல் விஷயங்களை மடைமாற்றுவதற்கான ஏற்பாடுகளா இந்த நிகழ்ச்சிகள் என்று விவாதத்து உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக நம்மிடையே நந்தகுமார் அரசியல் விமர்சகர் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகேஷ். அதே போல பத்திரிகையாளர் கே ஆதித்யன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போல ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நேற்று நடைபெற்ற அந்த சேலத்தில் நடைபெற்ற இந்த ஏடிஎம் திருட்டு, அதாவது தொடர்ந்து பல்வேறு திருட்டுகள் நடைபெற்றது. கேரளாவில் கிட்டத்தட்ட ஏடிஎம் மூலமாக 66 லட்ச ரூபாய் வரை, அதுக்கு முன்பு பல்வேறு ஏடிஎம்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. 66 லட்ச ரூபாய் வரைக்கும் கொள்ளையடிக்கப்பட்டு கண்டெய்னரில் வரும்போது காவல்துறையினர் சுற்றி வளைத்து ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதில் இது போன்ற ஒரு பரபரப்பாக நேற்று ஒரு சினிமா சேசிங் போல் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறதுன்னு எல்லா பத்திரிகைகளும் நம்ம பார்த்தோம். ஸோ இது இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் போது சைமல்டேனியஸாக பொலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு உதயநிதி சிஎம்மாக போகிறாருன்ற ஒரு பரபரப்பு ஒரு பக்கம் இருக்கின்றது. அது இல்லாமல் அமெரிக்க முதலீட்டில் பெரிய சொதப்பல் பெரிய அளவில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் மடைமாற்றுவதற்காக இதுவரை பரபரப்பான செய்திகளை முன்னோக்கி கொண்டு வரப்படுகிறது சொல்லப்படுதுன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது ஏடிஎம் ராபரிங்கிறது திருச்சூரில் நடந்தது. ஒரு 3 ராபரி நடந்துட்டு இது கேரளாவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2017 ஆலப்புழாவில் நடக்குது. 2021 கண்ணூர்லேயும் இதே மாதிரி ஏடிஎம் நடக்குது. அவங்களுடைய மோடஸ் ஆஃப் அப்ரண்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா சில பேட்டர்ன்ஸ் அவங்க எமர்ஜ் ஆகுது. அப்போ இதில் இன்வால்வ் ஆகிற குரூப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிவாட் கேங் அப்படின்றாங்க. இந்த மிவாட்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது ஹரியானாவில் இருக்கக்கூடிய இப்போ புதுசாக நூன்னு ஒரு இப்போ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பேர், அந்த இருக்கிறது மிவாட்டுங்கிற ஒரு பிளேஸு. அவங்களுக்கு பேரே மிவாட் கேங். அந்த கேங் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லா விதமான ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடக்கூடியவங்க. அதாவது செக்ஸ்டார்ஷன் ஆகட்டும், இல்லை ஈவன் ஹரியானா ஸ்டேட் போர்டில் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு அந்த ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட எங்கள் பசங்களை பாஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கெலாம் கூட இந்த மிவாட் கேங் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு நிலையில் இருக்கீங்களோ ஒரு சமூக சேவகராக அந்த ஊரில் பார்க்கக்கூடிய ஆளுங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் எடுத்துட்டிங்கனாக்கா எங்கேயாவது ஒன்று திருட்டு போயிடுச்சுன்னா காவல்துறை அதிகாரி ஐயா ராஜாராம் இருக்கார், அவருக்கு தெரியும். எங்கேயாவது ஒன்று திருட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த குற்றவாளிகள் எந்த ஏரியாவில் இருப்பாங்கன்னு. எந்த திருட்டு போனாலும் உடனே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் போய் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஏடிஎம்மில் நீங்கள் ராபரி பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த மிவாக் கேங் என்னன்னு கேட்டிங்கன்னா தே ஆர் வெரி வெரி ட்ரெயின்டு. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அதை வெல்ட் அடித்து அதை பிளேட் கட் லேசர் கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு ஈஸியாக பணத்தை தூக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ நீங்கள் நிறையா இடத்துல நம்ம பார்த்துருப்போம், ஒரு விவரம் தெரியாத ஆளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க போய் ஏடிஎம் இப்போ திருடும் போதே மாட்டிப்பாங்க, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, பாதியில் ஓடி போயிடுவாங்க. பட் இந்த மிவாட் கேங் அப்படி இல்லை. இவங்க இதே கேங் பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர் 21 நம்ம கிருஷ்ணகிரியில் போனவங்களே இவங்கள தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி செப்டம்பர் 22 கடப்பாவில் ஒரு ஏடிஎம் கேங் நடக்குது, இதே மாதிரி தெஃப்ட் நடக்குது, அதுலேயும் இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இவங்க ஹிஸ்டாரிக்கலி பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் கொள்ளைக்கு பேர் போன ஆளுங்க. அப்போ இவங்க இப்போ ட்ரிச்சூர்னுடைய கமிஷனர் இளங்கோ என்ன பண்ணுறாருன்னா இதை சஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதாவது இந்த கேங்காக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மோடஸ் ஆஃப் அப்ரண்டி என்னென்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் ட்ரக் டிரைவர்ஸ். அப்போ இந்த மாதிரி நிறையா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பல ஊர்களுக்கு போகும்போது இவங்க ஸ்ப்ரெட் அக்ராஸ் எங்கெங்கே இருக்காங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த மாதிரி மாநிலங்கள், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி மாநிலங்களில் நிறையா கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஒரு பெரிய நெட்வொர்க் இது. அப்போ இவங்க இந்த மாதிரி ட்ரக்குக்கு வரும்போதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த அங்கேருந்தே வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துடுறாங்க, கார். அதுதான் இந்த மாதிரி கார் தான் கிரெட்டா கார் கூட இந்த ட்ரக்குக்கு உள்ளார இருந்ததுங்கிற அந்த ரிப்போர்ட் வருது. அப்போ அவங்க பாதி வழியிலே அந்த வண்டியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி தனியாக வந்துடும். ட்ரக்கில் நம்பர் பிளேட் ஃபோர்ஜரி நம்பர் பிளேட் வச்சிடறாங்க. இவங்க மோடஸ் ஆஃப் அப்ரண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் எந்த காரை கொண்டு வந்தாங்களோ அதை லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் அது ஒரு டகாய்ட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த காரில் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்களை கேப்சர் பண்ணிவிடுவாங்க. அதனால் இவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காகவே என்னன்னாக்கா இந்த காரை இன்னொரு ட்ரக்கில் லோடு பண்ணிவிட்டு அந்த ட்ரக்கை மூவ் பண்ணுறது, இதுதான் அவங்களுடைய மெத்தடாலஜியை. இதை அங்கே போலீஸ் அந்த கமிஷனர் சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இவங்களாக இருந்தால் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயிலில் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வருது.
அந்த மாதிரி வரும்போது தான் இந்த கண்டெய்னர்ஸ் போகிறத பூராமே அவங்க செக் பண்ணுறாங்க. இது நம்ம நாமக்கல் மாவட்டம் கருங்கல்பாளையம் சைடில் வந்து இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் நிற்காம அவங்க இருக்கக்கூடிய வண்டிகளை வந்து இடிச்சிட்டு போகிறதாகவும், அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணி சினிமா பாணியில் அது பெருசாக தீரன் படத்தில் காமிக்கிற மாதிரிலாம் நிறையா பில்டப்லாம் நமக்கு பேப்பரில் கொடுத்தாங்க. அதை போய் பார்க்கும்போது அதில் 7 பேர் மொத்தம். அதில் டிரைவர் எஸ்கேப் ஆகுறாரு, டிரைவரை சுட்டு அவங்க கொண்டுறாங்க. மீதி வந்து பார்க்கும்போது உள்ளார 2 பேர், அதாவது வண்டியை மட்டும் இவங்க சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ எடுத்துகிட்டு போகும்போது தான் உள்ளார வந்து அந்த ஷேக் ஆகிறதெல்லாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு உள்ளார என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கார் நிற்கிது. உள்ளார 2 பேர் இருக்காங்க. இவங்க அவங்களும் வந்து இவங்க போலீஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து இவங்க ஃபயர் பண்ணும்போது ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு, ஒருத்தர் வந்து அடிபட்டு அங்கேயே லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை வந்து இப்போ கோயம்புத்தூர் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது பேசிக்கலாகவே இட்ஸ் எ செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இது வந்து லாங் ஸ்டாண்டிங்காக ஏடிஎம் கொள்ளையில் இந்த மெவாட் கேங் வந்து ரொம்ப ரொம்ப கைங்கரியமாக தேர்ந்த ஆளுங்க. அதனால் வந்து இது அரசியல் காரணத்துக்காக மட்டும் இதை உள்ளார கொண்டு வந்து இதை சைட் ட்ராக் பண்ணுறதுக்காக பண்ணினாங்களாங்கிறது மேபி அதை ஒரு பியாண்ட் த ப்ரொபோசிஷன் ப்ளோ அப் பண்ணுறது வந்து அதுக்காக இருக்கலாமே ஒழிய, ஆனால் இந்த நடந்த பிரச்சனைங்கிறது, ஏன்னா இன்றைக்கி வந்து இதை டீவியேட் பண்ணுறதுக்காக திருச்சூரில் அவங்க போய் ஏடிஎம்மை உடச்சி கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கோயின்சிடென்சஸ் தான். பட் அந்த கோயின்சிடென்சஸை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிறையா பார்த்தோம் இல்லையா? இப்போ தியாகி வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. திமுகனுடைய தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்திருக்காரு. அப்போ அதை வந்து கட்சிக்காரங்க வந்து ஏகபோகமாக கொண்டாடும் போது இன்றைக்கி சமூக சூழலில் வந்து பார்க்கும்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே கட்சிக்காரங்க பேசினாலும் சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட பப்ளிக்கு கிட்ட ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ். பல பேர் வந்து அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை வந்து என்னன்னாக்கா உடனே, ஏன்னா இவங்க வந்து கட்சிக்காரங்க வந்து அவங்களுக்கு செந்தில் பாலாஜி எவ்வளோ முக்கியங்கிறதெல்லாம் அவங்களுடைய நிர்வாகிகள் பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் அது வந்து ஃப்ளேரப் ஆக பப்ளிக்கு கிட்ட இந்த காமன் மேன் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்து இவர் என்ன தியாகம் பண்ணிட்டார், இப்படி வந்து இவங்களை தியாகி பட்டம் கட்டுறாங்களே. அப்போ திமுகவில் வந்து 75 கால பொன்விழா நடக்கக்கூடிய கட்சி இது. அப்போ 75 ஆண்டு கால கட்சியில் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட கட்சியை வந்து எத்தனை உண்மையாலுமே கட்சி தியாகிகள் இருப்பாங்க இல்லையா? இந்த திமுக கொடியேற்றி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அடிபட்டு உயிர் நீத்து மிசாக்காக எத்தனை ஆயிரம் பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு தியாகி பட்டம் கொடுக்காம இவர் வந்து என்ன சுதந்திர போராட்டத்துக்காக போறாருனா, இல்லை கட்சியினுடைய மக்கள் மேம்பாட்டு திட்டத்துக்காக பொதுமக்கள் போராடி போறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இதை வந்து அதை பியாண்ட் ப்ரொபோசிஷன் பண்ணியிருக்கலாமே ஒழிய, இதுக்காகவே வந்து இதை வந்து ப்ளோ பண்ணி இதெல்லாம் செட்டப் பண்ணாங்கிறது என்னுடைய பார்வை இல்லை. கண்டிப்பா எல்லாமே கோயின்சிடென்சஸ் தான். சார் ராஜாராம் சார், என்கவுண்டர் விஷயங்கள் வந்து பல என்கவுண்டர்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்களோட பல அனுபவங்கள் நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க. இந்த என்கவுண்டர்லையும் வந்து அவர் வழக்கம் போல் காவல்துறை அதிகாரி தாக்கப்பட்டார், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்ற விஷயமும் இதில் வந்திருக்கிறது. ஸோ இதை இந்த நிகழ்வுகளை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கேஸ் கட்டிங்கிலிருந்து கேஸ் கட்டிங் முறையில் வந்து அது கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஏடிஎம்மை அப்படின்ற நிகழ்வெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இதில் வந்து அவங்க ஹரியானா இதில் வந்து மிக புகழ்பெற்றவர்கள். இதில் ஏற்கனவே நம்ம ஓடும் முறையிலே கட் பண்ணி இறங்கி பணம் எடுத்தவர்கள், அவங்களாம் இங்கே என்னானாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு பெரிய ஒரு டேங்கர் பணத்தோடு இருந்த இதை காணவில்லை, அது என்னாச்சுன்னு தெரியல. இது மாதிரி பல மர்ம முடிச்சுகள் இருந்து கொண்டே இருக்குது. ஒரு ட்ரெயின் கடத்தப்பட்டது, அது என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இன்னும் பல மர்ம முடிச்சுகள் இருக்கிற மாதிரி இந்த மர்ம முடிச்சு இல்லாமல் அவுக்கப்பட்டிருக்க எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த என்கவுண்டர் நடந்த, பொதுவாக என்கவுண்டர்ல மேல எனக்கு வந்து அதுல வந்து நம்பிக்கை இல்லை. நான் என்னோட சர்வீஸ்ல அந்த என்கவுண்டர்ல விட்டதில்லை. ஆனா நேற்று நடந்த விஷயம் வந்து ஒரு சினிமா பாணியில நடந்திருக்குது. அதாவது சேசிங். அங்கிருந்து இந்த வண்டி, அதாவது திருச்சூர் பாலக்காடு சாலையில இந்த வண்டி வந்து இந்த கார் வந்து இந்த கண்டெய்னர் லாரியில ஏத்துறாங்க அப்படிங்கறது வந்து அவங்க ஃபாலோ பண்ணி பாத்துறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கண்டெய்னர் லாரியை தமிழ்நாட்டுக்குள்ள பூந்துருது. ஆக நம்ம மேற்கு மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாரையும் அவங்க அலர்ட் பண்றாங்க. அலர்ட் பண்றப்போ அந்த லாரி வந்து அந்த குமாரபாளையம் பக்கத்துல வரையில தான் வந்து காவல்துறையினர் வந்து பாத்துறாங்க. அதாவது செக் போஸ்ட்ல நிக்காம வரதுன்னு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. இவங்க ஃபாலோ பண்றதை பார்த்துட்டு அவங்க மெயின் ரோடு விட்டு சைடு ரோட்ல போயிடுறாங்க. சைடு ரோட்ல போனவங்க வழி தெரியாம அந்த ஊரையே சுத்தி சுத்தி வராங்க. இப்ப சுத்தி சுத்தி வரையில ஒரு 4 டூ வீலர், ஒரு கார், இதெல்லாம் இடிச்சு தள்ளிடுறாங்க. அப்புறம் அதுக்கு மேல வந்து பப்ளிக் வேற கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அப்புறம் காவல்துறையினர் வந்து மத்தவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து வண்டியை மடக்கிறாங்க. வண்டியை மடக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து வண்டியில இருக்கக்கூடிய அந்த டிரைவரையும் வந்து கீழே இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. அப்ப அவங்கள விசாரிக்கிறப்போ அந்த கேபின்ல 2 பேர் இருக்கான்னு சொல்றாங்க, உள்ள படுத்திருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விசாரிக்கல சொல்றாங்க. பின்னாடி வந்து கண்டெய்னருக்குள்ள 3 பேர் இருக்காங்க
அப்படின்னு. அப்புறம் ஒரு ஓரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த கண்டெய்னரை நிறுத்தி வண்டி நிறுத்தி ஓபன் பண்ணி பார்க்கல, ஆவேசமும் 3 பேரும் தாக்க வராங்க. அதுல ஒருத்தன் பைய வந்து ஒரு பையில போட்டு வச்சிருக்கான், கேஷ் ஃபுல்லா போட்டு அவன் எஸ்கேப் ஆக பார்க்கறான். இந்த டிரைவர் அவனும் எஸ்கேப் ஆக பார்க்கறான். அந்த சமயத்துல உள்ள இருந்து வந்தவங்க போலீஸ் அட்டாக் பண்றாங்க. வேற வழி இல்லாம ஃபயர் ஓபன் பண்றாங்க. அதுல டிரைவர் இறந்து போயிடுறான். அந்த பணத்தை எடுத்துட்டு ஓட போகணும், காலில் அடிபட்டு அவன் ஓட முடியாம போச்சு. அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. 66 லட்சம் இன்டாக்டா கிடைச்சிருச்சு. இப்ப இதுல வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கல, இந்த மேவாட் கேங், பவாரியா கேங் அப்படின்னு ராஜஸ்தான்ல இருக்கு. அது வந்து ஏற்கனவே தீரன் அதிகாரம்னு ஒரு படம் கூட வந்தது. அவங்களோடது வந்து என்னன்னா, அவங்க பளிங்கு கற்களை கட் பண்ணி சைஸ் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் லாரியில கண்டெய்னர்ல எடுத்துட்டு போறவங்க. அவங்க வந்து உள்ள அந்த கண்டெய்னர்ல ஒரு தனி ரூம் வச்சிருப்பாங்க, சின்ன ரூம். அதுல ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த கன்சைன்மெண்ட்டை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அடுத்த லோடு வர்றதுக்கு அவங்களுக்கு இங்கிருந்து திரும்பி போறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவுட்டர்ல எங்கெங்க பகல்ல முழுக்க மூவ் பண்ணி பார்ப்பாங்க. எந்த பங்களா தனியா இருக்குது, எதை வந்து அக்சசிபிலிட்டி ஈஸியா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நைட்ல வந்து இந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு கடப்பாரை, கோடாரி, இந்த மாதிரி கொடுமையான ஆயுதங்கள், வெடிகுண்டு, துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வீட்டை அட்டாக் பண்ணுவாங்க. உள்ள இருக்க இன்மேட்ஸ் எதிர்த்தாங்கன்னா அவங்களை போட்டு தள்ளிடுவாங்க. அப்படிதான் ஒரு எம்எல்ஏ மினிஸ்டரா இருந்தவர், அப்ப எம்எல்ஏ இருந்தாரு, கன்னிப்புத்தூர்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல சென்னைக்கு பக்கத்துலயே இருக்கு. அவரை மர்டர் பண்ணிட்டு அங்க இருக்க நகை கேஷ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து அவங்களோட கெட்ட நேரம் ஒரு செல்போனையும் எடுத்துட்டு போறாங்க. இதே திருவேற்காடு, சென்னையை ஒட்டி எல்லா இடத்துலயும் நடக்கு, இந்தியாவிலே எல்லா இடத்துலயும் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த செல்போன் வந்து ஆன் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு. ஆன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்பரை வச்சு அதுல இருக்க யாரு அட்ரஸ் அப்படின்னு பார்த்து அவங்களை தூக்குறாங்க. அப்ப ஜாங்கிட் சார் வந்து ஏடிஜிபி ஜாங்கிட், அவங்க ராஜஸ்தான் தான் சொந்த ஊர். அவங்க இங்க இருந்து அங்க போய் அந்த டிஜிபியை பார்த்து அவங்க கிட்ட பேசி இது யார் என்னங்கிறத பார்த்து கடைசியில பார்த்தாச்சுன்னா அவங்க பவாரியா கேங்கிறது ஒரு மலைவாழ் மக்கள். இந்த மலை விட்டு அவங்க இறங்க மாட்டாங்க. இந்த வாரத்துக்கு ஒரு நாள் வார சந்தை நடக்கும். அப்பதான் வந்து அந்த வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு மேல போவாங்க. அதனால அவங்களை பிடிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, அந்த வண்டிகள் வந்து எல்லா இடத்துக்கும் போகும், இந்தியா முழுக்கும். அப்ப எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அந்தந்த இடத்துக்கு எல்லாம் போலீஸ் டீம் போய் அவங்களை பிடிச்சு அதுலயும் என்கவுண்டர் ஆச்சு. மொத்தம் 17 பேரை பிடிச்சாங்க. பிடிச்சு அவ்வளவு வரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க 17 பேருக்குமே கன்விக்ஷன் ஆச்சு. அது பவாரியா கேங்கு. இது ஹரியானா கேங்கு, மேவாட் கேங்கு. இது போக இன்னொன்னு 2012 சென்னையில வந்து பேங்க்ல கொள்ளையடிச்சாங்க துப்பாக்கியை காட்டி. அது மாதிரி வேளச்சேரியில ஒரு பேங்க்ல 12 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டாங்க. அங்க வந்து அந்த பேங்க்ல வந்து சிசிடிவி கிடையாது. அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து அவங்க படத்தை வரைஞ்சா அது ஒருத்தருக்கு கை விரல் இல்ல, அது துப்பாக்கி வச்சிருந்தவருக்கு. அதை அவங்க சொல்றாங்க, படத்தை வரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பக்கத்துல அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி இருக்கக்கூடிய பேங்கை போய் பாக்குறாங்க. பார்த்தா இதே நபர் வந்து அந்த சிசிடிவில வராரு. அப்போ அவர் யாரு என்னங்கிறத விசாரிக்கிறாங்க. விசாரணை தெரிஞ்ச போது இவன் வந்து பாம்பே, டெல்லி, கல்கத்தா அங்கெல்லாம் வந்து பேங்க் ராபரி கேங் அது. அப்புறம் இந்த படத்தை வந்து டிவி மூலமா வெளியிடுறாங்க, பத்திரிகைகள்ல வெளியிடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து தன்னோட அக்கா வீட்டுக்கு போறாரு. அக்கா வீட்டுல இந்த மாதிரி பசங்க 4 பேர் தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா காவல்துறைக்கு தெரியப்படுத்துறாரு. காவல்துறை அன்னைக்கு நைட் ஆபரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்களை பிடிக்க போறாங்க. துப்பாக்கியில சொல்றாங்க. அதுல என்கவுண்டர்ல 5 பேர் இறந்து போறாங்க. அந்த இறந்து போனவங்க 5 பேரும் உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமா அந்த பேங்க் ராபரிங்கிறதே இல்ல தமிழ்ல. ஆக 3 கேங்கு நார்த் இந்தியன் கேங்கு. ஒன்னு பவாரியா கேங்கு, 2வது இந்த மேவாட் கேங்கு, 3வது வந்து அந்த பேங்க் கொள்ளை, துப்பாக்கி அடித்த கொள்ளையடிக்கிற கேங்கு. இவங்க வந்து இப்ப காலமா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹைதராபாத்ல 3 ஏடிஎம்ல கோடிக்கணக்கில் பணம் அடிச்சிருக்காங்க. நம்ம இதுல இருந்து 21ஆம் தேதி அன்னைக்கு ஒசூர்ல அடிச்சிருக்காங்க. ஆக ஒரு 15 இடத்துல சவுத் இந்தியால அடிச்சிருக்காங்க இந்த கேங்கு. இப்ப இதை ஃபுல்லா விசாரிச்சு இதுக்கு யாரு சம்பந்தப்பட்டவங்க, இதோட வேறு எங்கெல்லாம் பரவி இருக்கு, கிளை எங்கெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் மொத்தமா களை எடுத்தாதான் இந்த கேங் குறையும். இது வந்து எப்படின்னா இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதே வந்து கூகுள் மேப் பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. எங்க வந்து அலூஃபா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சுதான் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறதுக்கு காரை பயன்படுத்துறாங்க, தப்பிக்கிறதுக்கு காரை லாரிக்குள்ள ஏத்தி அதை எடுத்துட்டு போறாங்க. ஒரு நூதனமான திருட்டா இருக்குது. ஆனா இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே தமிழ்நாடு காவல்துறையை பாராட்டணும். இது வந்து இதோட முடியக்கூடாது. இது கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சு கடைசி நபர் வரைக்கும் சட்டத்தின் மேல் நிறுத்தி தண்டிக்கப்படும். அதான் என்னுடைய. கண்டிப்பா சார். சார் ஆதித்தன் சார், இப்போ இந்த பரபரப்பு நம்ம நந்தகுமார் சொன்ன மாதிரி தியாகி விடுதலை போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னார், செந்தில் பாலாஜி விடுதலை போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து இவர் உதயநிதி வந்து எப்போது வேணாலும்
ஒரு டெபுட்டி சிஎம் ஆகக்கூடிய நிலை என்றெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக இந்த மாதிரி சம்பவங்களை பூதாகாரமாக்கி பரபரப்பாக்கி மக்களிடையே வந்து திசை திருப்பி மடமாற்றுவதற்கான ஏற்பாடாக இருக்கக்கூடும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு 3 என்கவுண்டர் சொன்னாரு. இன்னைக்கு நடந்த நானே நம்ம இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ந்து என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு. சென்னையை சுத்தி 3 பேரை போட்டாங்க. அது கூட அப்போ உள்ள அதிகாரிலாம் வருத்தப்பட்டாங்களாம். நாங்களே தான் ஓட வேண்டியிருக்கியா, வருத்த ஊர்ல எல்லாம் எது பண்ற மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னதா ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு இப்ப பார்த்தா இது நேத்து வந்துட்டு, நேத்துல என்கவுண்டருக்கு வந்து நமக்கு மெயினா தகவல் கொடுத்தது கேரளா போலீஸை பாராட்டணும். அவங்க அந்த திருச்சூர்ல இருந்து வந்ததை தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல கோஆர்டினேஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு போலீஸும். அதனால இது ரியல் என்கவுண்டர் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சேசிங் எல்லாம் பார்த்தானா அது சுத்தமா கரெக்டா என்கவுண்டர் தான். ஏன்னா போட வேண்டியது அது ஒண்ணும். ஆனாலும் இந்த ஒரு பரபரப்பு வந்து ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இப்போ சவுத் இந்தியாவுல பெரிய பிரச்சனை என்ன ஓடுது, திருப்பதி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் முடியல. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் சொன்ன மாதிரி உதயநிதி பிரச்சனை எப்போ வருவார், எப்போ துணை முதல்வர் செந்தில் பாலாஜி மந்திரி ஆவாரா, இந்த பிரச்சனை நாளையமா காஞ்சிபுரம் மாநாட்டு போறதா அது தெரியும். ஆனாலும் அதுல வந்து திருமாவளம் பிரச்சனை அவரே தொடங்கி அவரே முடிச்சு வச்ச மாதிரி ஆகி போச்சு. அவரு கிட்டத்தட்ட அவரு பலவே சான்றாகி போயிட்டாரு. அவரு நேற்று டெல்லியில உள்ள முதலமைச்சர்கிட்ட இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டன என்று சொல்றாங்க. ஏன்னா 1-2 பேர் தான், மற்ற இவங்க யாருமே எதுவுமே கேட்கல பெருசா. ஒரு வந்து பழைய கட்சி தீவை கேட்டு அதை ஒரு இதாகி போச்சு ஒழிய மற்றபடி பெருசா யாரும் பண்ணல. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அரசியல் பிரச்சனை கட்டாயம் அவங்கதான் செய்யணும். ஆனா ஒரு ரியல் என்கவுண்டர் நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட. அதனால அதை மக்கள் வந்து பரபரப்பா பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம அரசியல் வந்து ஓரளவு சைட்ல ரொம்ப முழுகி செயல்படுத்தி. ஆனாலும் நாளைக்கு காஞ்சிபுரம் போய் அவர் முதலமைச்சர் என்ன அறிவிக்காங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல வந்து தலைவர்கள், இளம் தலைவர்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இப்ப அண்ணாமலை வந்து இருக்காரு, அவர் ஓய்வுக்கு போனோட வந்துடுவாரு. அது விஜய் வர்றாரு. அதுக்காக இவங்க இப்போ உதயநிதியை முன்னிறுத்துறாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து புறக்கணிச்சு வந்தா கூட அவங்க இருந்தா கூட இப்போதைக்கு நிலைமை வந்து இளம் தலைவர்கள் வேண்டியது இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கு. அது அதிமுக மட்டும் தான் அது வந்து கொஞ்சம் லேக் டிக்கெட்டா இருக்க வழியே மற்ற கட்சிகள்லாம் அதை வந்து மொத்தமா அதை கரெக்டா பண்ணி போட்டிக்கு ரெடி பண்றாங்க. விஜய் வந்து இவரு அண்ணாமலை இவங்க வரும்போது நம்ம சைட்ல ஒரு ஆள் இருக்காது, அதை உதயநிதியை கொண்டாடுறாங்க. வேற ஆள் அவங்க கொண்டாடுறோம். இப்ப அவருக்கு ரைட் ஹேண்டா அடுத்து இப்போ ஏற்கனவே திமுக வந்து அடுத்த பட்டாளம் ரெடி ஆயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா உதயநிதியை ஒரு மீட்டிங் போட்டாரு. இந்த மண்டல பொறுப்பாளர்லாம் வச்சு அதே தொகுதி பொறுப்பாளருக்கு போட்டாரு. இப்ப அதுல வந்து ரைட் ஹேண்டா யாரா இருப்பாருன்னா அவரு செந்தில் தான் வருவாரு. அவருக்கு ரைட் ஹேண்டா அவருக்கு சப்போர்ட்டா வருது. அதனால அதை வந்து அவங்க மீன் பண்ணாங்க. அது வந்து இந்த என்கவுண்டர்ல அது அவங்க போனா கூட மீண்டும் அது விசுவமாட்டி ரைடு வரதான் செய்யும். அது திமுக சீனியர்கள்லாம் வந்து செந்தில் பாலாஜி முக்கியத்துவம் கொடுக்கறது அதெல்லாம் கூட சொன்னா கூட நேற்று பார்த்தா பொன்முடி வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு செந்தில் பாலாஜி சீட்ல முன்னாடி இருக்காரியான்னு சொல்லி கூட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களாம் ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து மிசா நெருக்கடி எல்லாம் பார்த்துருக்காங்க திமுககாரங்க. அப்ப வந்து அரசியல் ரீதியான கைதுகள் வந்து பெருசா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்பனா அரசியல் ரீதியா கட்சிகளை போராட்டம் நடத்துறதே கிடையாது யாருமே பெரிய அளவுல. சும்மா ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்க அமலாக்க பிரிவுல அவரை செந்தில் பாலாஜியா இவ்வளவு நாள் வச்சிருக்காங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாருங்க அமலாக்க பிரிவு பிடிச்ச அளவுக்கு எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க. கெஜ்ரிவால் வந்துட்டாரு, அங்க கவிதா வந்துட்டாங்க, இந்த யோகி வந்துட்டாரு. இப்ப அவங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஆனா அதனால அது ஒரு அரசியல் ரீதியா அரசியல்வாதி பிடிக்கும்போது அரசியல் ரீதியா தான் அதை வந்து அணுகுறாங்க. ஏன்னா நீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பார்க்கும்போது அவரு கார்த்திகேயன் சார் என்ன பண்ணாருன்னா அங்கங்க அரசியல் கட்சி தொடர்பு மாதிரிலாம் வந்தாங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டு ரியல் குற்றவாளிகள் மட்டும் பிடிச்சினால கேஸ் உடனே முடிக்க முடியும். எந்த இடத்துல அரசியல்வாதிகளை தொட்டு வருமோ அப்போ அந்த பிரச்சனை அரசியலாக்கப்பட்டு அது நீர்த்து போயிடும். அதுதான் அதெல்லாம் செந்தில் பாலாஜிலையும் அவங்களை தேவைப்பட்ட வர்றதுக்கு காரணம் அது அவங்க கிடைக்கிற காரணமா அதான். அதனால இது வந்து இந்த என்கவுண்டருக்கு அதுக்கும் சொல்ல முடியாது. காஞ்சிபுரம் பவள மாநாடு கூட பார்க்கணும். கண்டிப்பாக சார். சார் நந்தகுமார் சார், இப்போ பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. அப்புறம் காக்காத்தோ பாலாஜி, அப்புறம் வந்து சி சிங் ராஜா, இவங்க 3 பேருமே வந்து அருண் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற உடனே என்கவுண்டர் நடந்தது. இப்போ வந்து இந்த ஜுமான் ஒரு என்கவுண்டரும்
நடைபெற்றிருக்கு. ஸோ தொடர்ந்து என்கவுண்டர்கள் வந்து இந்த ஒரு மாதத்திலேயே வந்து பல நிகழ்வுகள் நடைபெற்று கொடுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 3 பேர் கொலை பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்புடையது பல என்கவுண்டர் நடந்துருச்சு அந்த 3ல். ஸோ என்கவுண்டர்கள் வந்து இப்போ தொடர்ந்து இப்போது நடைபெற்றிருக்கிறது. அவங்க சார்ந்த கட்சிகளே பாலகிருஷ்ணன் போன்றவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்கவுண்டர்லாம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் நான் ஒரு லாயரு, இதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி. ஸோ அவர்களுக்குள்ள கூட்டணி கட்சியிலே வந்து இந்த என்கவுண்டரை வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக சொல்கிறாங்க. பட் இந்த ஹரியானா என்கவுண்டர் அவங்க பெருசாக பேசலை. பட் இங்கே இருக்கிற அந்த 3 என்கவுண்டருக்கும் பெரிய எதிர்வினை ஆற்றப்பட்டது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடந்த என்கவுண்டர் வந்து இப்போ நடந்த இன்றைக்கி இந்த டெக்காய்ட் இந்த ஏடிஎம் திருட்டு பார்க்கும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட் சினேரியோவா. ஏன்னா இங்கே புதுசாக கமிஷனர் அவர் பதவி ஏற்றுக்கும் போதே சொல்கிறாரு அவங்களுடைய லாங்குவேஜில் தான் பேசினா தான் அவங்களுக்கு புரியுங்கிறது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க எப்படி யாருக்கு டீச் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தமிழ்நாட்டில் இப்போ அந்த ஏடிஎம் திருடர்கள் பண்ண என்கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கம்பல்டு ஒன். ஏன்னா அது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து திருடிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகும்போது அவரை நீங்கள் அட்டாக் பண்ணி இன்னொருத்தர் கொலை முயற்சி பண்ணும்போது டெஃபினட்டாக பண்ணணும். பட் இந்த திருவேங்கடம் மற்ற இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா அவரை வந்து ஆயுதங்கள் வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அது எத்தனை மணிக்கு விடிகாலையில் தான் கூட்டிகிட்டு போகணுமா? அப்படியே போனாலும் அவர் வந்து யூரின் போகிறதுக்காக இறங்கணுன்றாரு. அப்புறம் இறங்கும்போது ஒரு சாதாரண ஆள் வந்து போலீஸை தள்ளி விட்டுட்டு ஓடிட முடியுமா? அப்படியே ஓடி போகிறவங்க வந்து அவர் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவர் எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு எப்படி தேடி போய் பிடிச்சி கண்டுபிடிச்சாங்க. அப்போ அப்படி போய் ஒளிஞ்ச ஆள்கிட்ட துப்பாக்கி எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா இவங்க ஆயுதம் மறைச்சி வச்சிருக்கிற இடம் வேறன்னு சொல்லி தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் தான் இவர் பாத்ரூம் வருதுங்கிறாரு. அங்கேருந்து இவர் எஸ்கேப் ஆகி வேறு இடத்துக்கு போகிறார். அப்போ இதிலெல்லாம் நிறையா வந்து சில குளறுபடிகள் இருக்குது. அது வந்து நம்ம சந்தேகங்கள் தானே ஒழிய இது வந்து என்னங்கிறது வந்து காவல்துறை வந்து அது அவங்களுடைய லெவலுக்கு அவங்க பண்ணுறாங்க. பட் இந்த நடந்த என்கவுண்டருங்கிறது வேறு. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறேன்னாக்கா, ஒரு காவல்துறைன்னு ஒன்று இருக்குன்னாவே காவல்துறையினுடைய முதற் வேலை என்னென்னா தவறு நடக்காமல் பாதுகாக்கிறது. அதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கணும். நீதித்துறையினுடைய வேலை என்னவாக இருக்கணும்? சப்போஸ் காவல்துறை வந்து எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சாலும் சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து போலீஸ் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அதை விட வந்து கிரிமினல்ஸ் அதை விட தே ஆர் கெட்டிங் ஹைலி ட்ரெயின்டு. அப்போ இந்த இடத்துல காவல்துறை பிடிக்கக்கூடிய அந்த கிடுக்குப்பிடிக்கு பூரா கொஞ்சம் எஸ்கேப் ஆகி தப்பு செய்கிறவங்கள கேஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீதித்துறை. அப்போ அந்த கொடுக்கக்கூடிய தண்டனையினால் தப்பு செய்கிறவங்களுக்கு பயம் வரணும். அப்போ அந்த ஒரு வகையிலையும் தவறு நடக்கிறத ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நான் பார்க்குறது வந்து காவல்துறை வந்து தவறு செய்கிறத நடக்கணும். அப்போ இது தவறு செய்கிறத நடக்காமல் விடும்போது பட்சத்தில் தான் இப்போ நீங்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் எடுத்தீங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இன்றைக்கி ஈடுபடாத கட்சியினுடைய நிர்வாகிகள் யார் இருக்காங்க? அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ உங்கள் நிர்வாகத்திலே உங்களை வந்து இங்கே ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, முன்னாடி யாருக்கிட்ட வேலை பார்த்தீங்க, உங்கள் சொந்த ஊர் எது, எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு நிர்வாகியாக போடும்போது ஒரு கட்சியினுடைய தலைவரையோ அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளையோ அந்த கட்சியினுடைய பாரம்பரியத்தையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த கட்சிக்கான ஆள் சேர்த்து அந்த கட்சியை அந்த தொகுதியில் வளர்த்துறது தான் நிர்வாகிகளுடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு கடமை அதிகமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்கள் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கூட நீங்கள் செக் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இவங்க பதவி கொடுக்கறதே. ஏன்னா அவன் தான் வந்து ஒரு தவறான முறையில் வந்து பணத்தை சம்பாதிக்கிறான். அவன் தான் வந்து ஒரு தவறான முறையில் பணத்தை செலவு பண்ண வைக்க முடியும். இன்றைக்கி நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க போய் ஓட்டுக்கு இவ்வளோ காசு நீங்கள் கொடுக்க முடியுமா? உங்கள் வீட்டு செலவு காசை வந்து யாராவது எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு கேட்பாங்களா? அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறதோ இல்லை இந்த மாதிரி அரசியலுக்கு செலவு பண்ணுற காசுகளோ வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் சம்பாதிக்காத காசுகள் தான். அப்போ எல்லா கட்சிக்குமே இங்கே என்ன தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. கட்சிக்கு உண்மையாக கொள்கை கோட்பாடுக்காக ஓட்டு போடுறவங்கன்னா இந்த மாதிரி அது ஒரு செக்டார்னாலும் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து எல்லா கட்சிக்குமே தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல பொலிட்டிக்கல் வில் வந்து இட் இஸ் கிரேட்லி மிஸ்ஸிங். அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுறோம், நாட்டை காப்பாற்றுறோம், எங்களுடைய கொள்கை மூலியமாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறோம்னு நீங்கள் வரும்போது இப்போ ஓகே இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இந்த கட்சிக்காரங்க நிர்வாகிகள்ங்கும் போது உடனே லெட்டர் அடிக்கிறாங்க. அந்த முதல்வன் படத்தில் வரும் பாருங்கள், உடனே கம்ப்ளைண்ட் வந்த உடனே டிஸ்மிஸ் ஆர்டர் அடிப்பாங்க பாருங்கள் அந்த படத்தில். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அன்றைக்கி சாயந்தரமே காலையில் வந்தால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் டிஸ்மிஸ் ஆர்டர். கட்சிக்கு எங்களுக்கு தொடர்பே இல்லை. இந்த பொலிட்டிக்கல் வில்லு உங்களுக்கு பர்மனண்ட்டாக இருக்கணுன்றேன்.
அப்போ இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எந்த கட்சியாவது அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் தொடர்பு இருக்குதான்னு ஒவ்வொரு கட்சியும் செக் பண்ணிட்டு இருக்குதா? இல்லை அடுத்தது இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும்போது மீடியாவில் உங்கள் கட்சியும் உங்கள் நிர்வாகி பேர் வரும்போது அப்போ மட்டும் நீங்கள் டிஸ்மிஸல் ஆர்டர் அடிக்க போகிறீங்களா? அப்போ இது பெரிய பொலிட்டிக்கல் வில் தேவைப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு பூராமே முழு நேர கட்சி தொண்டர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ உங்களுக்கோ எனக்கோ ஒரு கட்சி பிடிக்குதுன்னா நம்ம மீறி போனால் என்ன பண்ணுவோம்? நமக்கு பிடிச்ச தலைவர் பேச வந்தாருன்னா போய் பார்ப்போம், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு போய் போட்டு வருவோம். வேலையை கெடுத்துக்கிட்டு போய் மீட்டிங் உட்காரதோ, வேலையை கெடுத்துக்கிட்டு எம்எல்ஏ பின்னாடி சுற்றுறதோ, மினிஸ்டர் பின்னாடி சுற்றுறதோ, இல்லை நிறையா வண்டு முருகன்கள் படத்தில் காட்டுற மாதிரி இருக்கும் அவங்க பின்னாடி சுற்றுறதெல்லாம் ஒரு வேலை இருக்கிறவங்க வந்து சுற்ற மாட்டாங்க. அப்போது இந்த அரசியல் கட்சிகளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி முழு நேர மக்கள் தேவைப்படுறாங்க. அப்போது இந்த ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த நாள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலிருந்து விடுதலை ஆகி வரக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. இப்போ அதில் வந்து எல்லாருமே நான் வந்து குற்றவாளிகள்னு சொல்லலை. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில குற்றங்கள் செய்யாத ஆளுங்க கூட ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணி வரும்போது சமூகமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. என்னென்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே ஒரு ஜெயிலேருந்து விடுதலையாகி வரவங்களை வந்து அவங்க சொந்தமோ அவங்க ஒரு உடன்பிறப்போ அவங்கள பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்குது. அப்போ வந்து அவங்க சமூகத்தில் ஒரு நிராகரிக்கப்பட்ட மக்களாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உடனே ஒரு அடைக்கலம் கொடுக்கறது எதுவாக இருக்குன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் நிறையா தேவைப்படுறாங்க. அதோட இந்த ரவுடிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இன்றைக்கி இந்த ரவுடிங்களுக்கு பூராமே என்னென்னா இந்த ரவுடிசம் இஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட். அந்த பெரிய எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒவ்வொரு நான் இந்த கட்சி அந்த கட்சினே நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இதை வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக உண்டு பண்ணுறாங்க. இப்போ என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முழு நேர வேலையில் இருக்கவன் பார்ட் டைம் ரவுடியாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்ட் டைம் ரவுடி எவனுமே கிடையாது, எல்லாருமே ஃபுல் டைம் ரவுடி தான். அப்போ அவங்களுக்கு வந்து இது முழு நேர வேலை வாய்ப்பாக அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கறதுல இந்த ரவுடிசம் இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் இன்றைக்கி நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் அவலங்கள். அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாகட்டும் அரசியல் கட்சிகளாகட்டும் இந்த மாதிரி ஒரு சமூக அவலங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இதை வந்து நான் தான் முதலே சொன்னேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். எல்லா அரசியல் கட்சிகளும் ப்ரோஆக்டிவாக ஆக்ஷன் எடுங்க, பொலிட்டிக்கல் வில் வச்சுக்கோங்க. எங்கள் கட்சியில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஆளுங்களை எந்த சாதாரண தொண்டனா கூட நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம். அந்த பொலிட்டிக்கல் வில் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதானா பெரிய கேள்வி. கண்டிப்பாக சார். ஆதாரம் சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே சார் சொன்ன மாதிரி எந்த மொழியில் பேச வேண்டுமோ அந்த மொழியில் பேசுவேன் அப்படின்னாரு. அப்புறம் 3 பேர் என்கவுண்டர் ஆனது. பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த படுகொலையை வைத்து இந்த பலரையும் வந்து சுத்தப்படுத்த வேண்டும், அதாவது கிரிமினல்ஸோட அந்த இதை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பேரை வைத்து ஆம்ஸ்ட்ராங் என்ற பேரை வைத்து பல இடத்துல கிளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது. அதில் பலரும் சொல்லி கொண்டிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ரவுடிகள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தவறு செய்யறவங்க ரவுடிங்க, பொதுமக்களுக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடியவங்க, பொதுமக்களை மிரட்டுறவங்க, அவங்க வந்து நிச்சயமா களையப்பட வேண்டியவங்க தான். ஒரு பயிருக்கு இடையில களை முளைச்சா அந்த களையை எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுக்க வேண்டியது, அதுல தப்பு கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் கேஸ், அந்த 3 கேஸ் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 3 சார் சொன்னாரு 3 என்கவுண்டரை பத்தி. இப்போ ஒவ்வொரு என்கவுண்டரையும் வந்து காவல்துறை நடத்தினாலும் அதுல இறந்து போயிருந்தாலும் ஒருத்தர், அதாவது போலீஸ் கஸ்டடியிலயோ ஜுடிஷியல் கஸ்டடியிலோ இருக்கக்கூடியவர் ஒருத்தர் காவல்துறையோட நடவடிக்கையால் இறந்து போனா அது குறித்து நீதிமன்ற நடுவர் அவங்க தான் விசாரணை நடத்துறாங்க. அவங்க தான் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க, எப்படி நடந்ததுன்னு பாக்குறாங்க, விசாரிக்கிறாங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த எஃப்ஐஆர் காவல்துறையில பதியப்பட்ட எஃப்ஐஆரையும் அந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோகிராஃபையும் மனித உரிமை கார்பரேஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. 2 மாசத்துக்குள்ள அவங்க வந்து விசாரிச்சு ஒரு அறிக்கையை வந்து அவங்க மேலதிகாரிகளுக்கு, அதாவது நீதிமன்றம் மூலமா அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அரசாங்கம், அதாவது காவல்துறையும் சுட்டவங்க இல்லாம வேற ஆட்களை வச்சு சிபிசிஐடி மாதிரி அவங்கள வச்சு விசாரிச்சு அவங்களும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த 2 அறிக்கையை சீர்தூக்கி பார்த்து அதுல வந்து காவல்துறை தவறு பண்ணியிருந்துன்னா அது வந்து அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கொலை குற்றம் பதியப்பட்டு கொலை வழக்கை அவங்க ஃபேஸ் பண்ணணும். அதுல தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால வந்து காவல்துறை பண்ணாலும் அதை வந்து விசாரிக்கிறது வந்து நீதிமன்ற நடுவர் விசாரிக்கிறாங்க. அவங்களோட நீதி அறிக்கையை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க விசாரிக்கிறது வந்து ஒரு அது நடுநிலையா இருக்கும். அதனால அது அந்த மாதிரி அப்படி இருக்கனால நம்ம அதை சந்தேகப்பட வேண்டாம். நடந்ததுக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது.
விசாரிச்சு அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அது பின்னாடி தெரிய வரும். அது போக இந்த ரவுடிகள் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் மாபெரும் தவறு. இந்த ரவுடிகள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் தான் கூட இருக்கக்கூடிய தன்னோட தொண்டர் அடிப்படைகளை காப்பாத்திக்கிறதுக்கும் ஆளுங்கட்சி எந்த கட்சி வருதோ அந்த கட்சியில போய் சேர்ந்துக்குவான், சேர்ந்து ஒரு பதவி வாங்கிடுவான். அவன் பேர்ல இருக்க வாரண்ட்ல அவனை பிடிக்க முடியாது, அவன் பண்ற தவறுகள்ல அவனை கைது பண்ண முடியாது, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இது மாதிரி குண்டாஸ் போட முடியாது அவனை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவன் தப்பிச்சுக்கிறான். தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த கட்சிக்கு இதே ரவுடி அடுத்த ஆட்சி மாறுச்சுன்னா அந்த கட்சிக்கு போயிடுவான். இதே மாதிரி மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அங்கேயும் ரவுடிகள் இருக்காங்க. அதே மாதிரி மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியிலையும் ரவுடிகள் இருக்காங்க. A+ கேட்டகரி ரவுடிகள் இருக்காங்க. அன்னைக்கு சிஎம்ஏ கொடுத்தாங்க ஒரு லிஸ்ட், மத்தியில ஆளக்கூடிய கட்சியில இந்த ரவுடிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்க பேரெல்லாம் சொல்லி லிஸ்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த மத்த ஆளக்கூடிய கட்சியோட மாநில தலைவர் அவரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியில இந்த ரவுடிகள்லாம் இருக்காங்க கொடுத்தாங்க. ஆனா இவங்க கொடுத்த யாருமே அவங்க கட்சியை விட்டு நீக்கல. யாரு கொலை கேஸ்லயோ ஒரு திருட்டு கேஸ்லயோ ஒரு ஏமாத்து கேஸ்லயோ ஒரு ஃப்ராடு கேஸ்லயோ மாட்டிக்கிறானோ அவனை மட்டும் கட்சியை விட்டு நிக்கிறவங்க. இதுதான் அவங்களோட ஜனநாயகம். அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஆக இவங்க தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அந்த தவறுகள் நடக்கக்கூடியவங்க, தவறு செய்யக்கூடியவங்க, ரவுடிங்க, சமூகத்துக்கு விரோதமான செயல் செய்யக்கூடியவங்க நிச்சயமா கட்சியில சேர்க்க கூடாது. அப்படி சேர்த்தா அது அந்த கட்சிக்கு கெட்ட பேரு, அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் கிடைக்காம போயிடும். சாதாரண பொதுமக்கள், சட்டத்தை மதிக்கக்கூடிய பொதுமக்கள், பெண்கள் இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால இவங்க ரவுடிகளை சேர்த்தனால தங்களுக்கு பலம் கூடுன்னு நினைக்கிறாங்க. பலம் கூடாது, ஓட்டு கிடைக்காது. ஆனா சார் சொன்ன மாதிரி அனாமத்தா செலவு பண்றதுக்கு நிறைய காசை பண்ணுவான். ஏன்னா அவன் எல்லாம் கொள்ளடிச்சு வச்சிருக்கான். காய்ச்சிருக்க காசை செலவு பண்ணுவான். இதனால அந்த கட்சிக்கு நிச்சயமா பொதுமக்களோட ஆதரவு கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆதித்தன் சார், இப்போ இருவரும் சொன்ன கருத்துக்கள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த என்கவுண்டர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஒரு மாதத்துலேயே நடந்துருச்சு எல்லாத்துமே. இப்போ இதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கட்சிகள்லேயும் இது போன்ற ரவுடிகள் இருக்க தான் செய்கிறார்கள். அதில் கட்சியாக புரிந்து கொண்டு அவர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்கவுண்டர்கள் ஆனால் திமுக, நான் சொன்ன மாதிரி திமுக போன்ற கூட்டணி கட்சி, திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிகப்பெரிய எதிர்ப்பு, பாலகிருஷ்ணன் போன்றலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் களை எடுக்க வேண்டுமெல்லாம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் மனித உரிமை மீறப்படக்கூடாது, இன்னொரு பக்கம் குற்றம் நடந்துவிடக்கூடாது என்று இரண்டு பக்கமும் பார்த்து செயல்படக்கூடிய விஷயம் காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பா இருக்குது. இது எப்படி செயல்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க நீங்க? இந்த மாதிரி அதாவது அந்த வங்கிக்குள்ள எல்லாம் என்கவுண்டர் போட்டு பாலியல் குற்றவாளிகள் கூட என்கவுண்டர்ல போடுறாங்க. அதெல்லாம் மக்கள் தப்பு நினைக்க மாட்டாங்க, உடனே போடுறாங்க. ஏன்னா போலீஸ் கரெக்டா தான் போடுவாங்கன்னு தெரியும் அவங்க பாலியல் குற்றவாளிகள். ஆனா சில சமயம் என்கவுண்டர், ஏன்னா இப்போ நீங்க பத்திரிகையாளர் முறையில் நான் சொல்றேன், இந்த மாதிரி என்கவுண்டர் எல்லாம் போடும்போது என்னன்னா எங்க நடக்குது யாரும் தெரியாது. 6 மணிக்கு நடந்துச்சுன்னா 6:10 அந்த கொலையாளுடைய ஃபுல் ஹிஸ்டரியும் போலீஸ் வந்துடும், எங்களுக்கு பத்திரிகையாளருக்கு வந்துடும். அப்பவுமே தெரிஞ்சிடும், சரி என்கவுண்டர் போட்டாங்களா, பிடிச்சி வச்சு போட்டாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் பேசிக்கிடுவாங்க. ஆனா உண்மையான என்கவுண்டர் நடக்கும்போது இந்த தகவல் வெளியே வராது. யார் கொலை, எங்க நடந்து, யாரை கொலை சொன்னாங்க, யாரை தாக்கினாலும் ரொம்ப டீட்டெயிலா அதெல்லாம் உடனே கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் அந்த மாதிரிதான் நேற்று நடந்தது. அந்த மாதிரி ரியல் என்கவுண்டர் எல்லாம் வெளியே வராது. ஆனா உண்மையா திட்டம் போட்டு பண்ணிட்டாங்கன்னா அது உடனே வந்துடும். ஆனாலும் பாலியல் இந்த கொடூர குற்றவாளிகள், கொலையாளிகள் இவங்கெல்லாம் போடுறது பொதுமக்கள் மத்தியில என்னைக்கு பெருக்க வருத்தும் போது அது மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்காது. இதுக்கு முன்னால இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது. அப்போ பத்திரிகைகள் மட்டும் தான் இருந்துச்சு, தொலைக்காட்சி கூட அவ்வளவு. அந்த டைம்ல கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியால எது பரபரப்பா பேசப்படுதோ அந்த டைம்ல இந்த மாதிரி என்கவுண்டர் நடக்கும்போது அது வேற பிரச்சனைய திசை திருப்பவோ தானாக இருந்தாலும் திசை திருப்ப உதவுது, இல்லாட்டாலும் பண்ணி உதவுது. அதனால அது வேற விஷயம். ஆனா என்கவுண்டர் பொறுத்தவரை போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமையை பத்தி பெருமா பேசு. ஏன்னா கொலைங்கிறது உயிர் இழப்புங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதான். ஆனா அதுக்காக ஒருத்தனால ஒரு பல பேருடைய நிம்மதி போச்சு, பலருடைய உயிர் போகும்போது அந்த மாதிரி இருக்கும்போது அத போலீஸ் வேற வெளியில அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க அதுதான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீபத்துல போலீஸ் எல்லாரும் துப்பாக்கி வச்சுட்டு வெளியே வச்சுதான் போடணும்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனாலதான் நேற்று இம்போர்ட் பாருங்க கையில துப்பாக்கி போட்டாலும் பார்த்தோம்.
அந்த மாதிரி போது மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு மேல ஒரு நம்பிக்கை வரும். இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொழிற்சாலைகள் நிறைந்த ஊரு, வெளிநாட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த ஊரு. அவங்க ஆல்ரெடி சரியில்லைன்னா வெளிநாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வரவே வராது. அதனாலதான் கடுமையான வரைக்கும் டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. இல்லாட்டி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வராது தமிழ்நாட்டுக்கு. நீங்க நார்த்ல எல்லாம் போதா பாருங்க, எல்லாம் சுத்தி சுத்தி பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இங்க கர்நாடகா அந்த இங்கதான் வருது இல்லையே, நார்த்ல அவ்வளவு போகல. காரணம் இது ஒரு மெயின் லாண்ட் ஆர்டர். இது வேற எவனையா போயிட்டு நடக்கணும். ஆனா அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதெல்லாம் பார்த்தா என்கவுண்டர் பண்றாங்க போலீஸ். இன்னொரு பெரிய பொலிட்டிக்கலா போகும்போதும் அது என்கவுண்டர் பெரிய பிரச்சனைகள் வருது. ஏன்னா இப்ப அது மட்டும் இல்ல, ஜாதி சங்க தலைவர்கள் பாக்குறோம், அதே பலரோட என்கவுண்டர் குற்றவாளிகள் அதுல இருக்காங்க. அதுல பல திருந்தி அதை வச்சு ஒரு கவசமாவும் அலையிறாங்க. இதெல்லாம் போலீஸாரால கைகட்டி தான் எடுக்க முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியல அவங்களால. இந்த சூழ்நிலை அவங்கதான் ரொம்ப கவனமா தான் போலீஸ் செயல்பட வேண்டியிருக்கு. அதனால அது என்கவுண்டர் சில விஷயங்கள்ல மக்கள் வரவேற்பாங்க. பொதுவான இந்த மாதிரி அரசியல் ரீதியாக பண்ணும்போது அதாவது இப்போ நம்மள நீங்க சொன்னீங்க ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி அவங்க மேலாம் பண்ணும்போது யாரும் அதை வரவேற்பதில்லை. பொது குற்றவாளிகளை பண்ணும்போது அது யாரும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அந்த வகையெல்லாம் போலீஸ் செயல்படுறதுல பிடிச்செல்லாம் போட்டாங்க. அது அரசியல் ரீதியாக பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பா சார். சரி, இறுதி சுற்று இந்த சம்பவங்களை பற்றி உங்களோட ரத்தன சுருக்கமான உங்க கருத்தை சொல்லுங்க சார். எந்த சம்பவத்தை பற்றி? இந்த மொத்த சம்பவம், இந்த விவாதத்தை குறித்து. ஓகே, இதில் இன்னைக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பாலிடிக்ஸ்க்கும் ரவுடிசத்துக்கும் நிறையா நெக்ஸஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு ரவுடியை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னாவே அவன் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கணும், அவன் ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கு அருகதையற்றவனாக தான் இருக்கணும். ஆனால் எந்த இடத்துல இது உடனே இன்றைக்கி நைட்டு எந்திரிச்சு நாளைக்கு காலையில் அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஆக மாட்டான். அவன் சாதாரணமாக சின்ன சின்ன தப்பாக பண்ணி 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 அவனுக்கு நம்ம தப்பு பண்ணுற தப்புலேருந்து தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த சின்ன விதை ஆலமரமாக விருட்சமாக வளருது. அப்போ இதுக்கு காரணம் என்ன இருக்காங்கன்னா இந்த அரசியல்வாதிகள். அப்போ இந்த அரசியல்வாதிகள் கிட்ட போய் இந்த மாதிரி ஆட்கள் அடைக்கலம் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனைனாலும், அதாவது இவங்க 2 பேரும் நெக்ஸஸ் தான். அதாவது உனக்கு வேணுங்கும் போது நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு வேணுங்கும் போது நீ ஹெல்ப் பண்ணு, 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த ரவுடிசியத்துக்கும் இந்த பாலிடிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இந்த நெக்ஸஸை கட் பண்ணணும். ரெண்டாவது, இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, இன்றைக்கி யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண இன்றைக்கி ஒரு அசைவம் சாப்பிட்றவங்களை கூட நீங்களாக ஒரு கோழி அறுத்தோ இல்லை ஆட்டை வெட்டியோ சாப்பிடுங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க பயந்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தன் போய் ஒரு மனிதனாக உயிரோடு இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை போய் அவன் கொல்றான் அப்படிங்கும்போது, ஒரு ரவுடி போய் கொல்றான்னா அதுக்கு பெரிய காரணமாக இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம், டாஸ்மாக், மது. அப்போ இந்த மதுக்கள்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம விலங்குகளிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதனாக ஆயிருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த போதை நமக்கு உள்ளார போகும்போது நம்மளுடைய மிருகங்களினுடைய டிஎன்ஏ நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ இந்த மதுவுக்கு என்ன ஒரு பவர்னா, நீங்கள் அந்த மதுவை சாப்பிடும்போது அந்த மிருகத்தினுடைய டிஎன்ஏ பூரா எக்ஸ்பிரஸ் ஆகும்போது, அதான் சொல்கிறேன், அவன் தண்ணி போட்டால் அவன் மனுஷனே கிடையாதுறான்போம். அப்போ அவன் நானா பேசுனேன் எப்படின்பா. அப்போ அவனுடைய அறிவு முற்றிலும் அங்கே இழந்து அவன் 6 அறிவுப்படுத்த அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லும்போது என்ன, அந்த 6 அறிவுக்காக பிறந்தவன் இன்னைக்கு சுத்தமாக அறிவே இல்லாதவனா மாத்துறது இந்த மதுவுக்கு அந்த உண்டு. தைரியமாக சொல்லி மனிதன் தானா அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு டாஸ்மாக்கு இந்த மாதிரி குற்றவாளிகளை உண்டு பண்ணக்கூடிய இப்போ ஒரு 100% பங்கு இருக்குனாக்கா அதுல 95% பங்கு இன்னைக்கு குடிக்கு உண்டு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு சும்மா பேரளவில் நாங்கள் இதை மூடுறோம் அதை மூடுறோம், படிப்படியாக மூடுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் மூடுறோம், 2% இதெல்லாம் வேலைக்காகாமல் உடனடியாக இந்த கட்சிகள், ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையே என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து ஒரு 50,000 கோடி வருமானம் வருது. அப்போ அந்த 50,000 கோடியை வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், அதுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், இதுக்கு 1000 ரூபா கொடுக்குறவங்க போது இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒரு மண்டையை கசக்கிட்டுலாம் நீங்கள் திட்டம் கொண்டு வர வேண்டியதில்லை. யாரா ஓகே 1000 ரூபா போடு, ஓகே இங்கே ஒரு 2000 ரூபா கொடு. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆகச்சிறந்த அமைச்சர்கள் வேண்டியதில்லை. நீங்களும் நானும் போய் உட்காந்தோம்னா கூட பெட்டியிலிருந்து 1000 ரூபா எடுத்து கொடுக்குறது, 2000 ரூபா எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன அரசியல் அனுபவம் வேணும், என்ன ஒரு லாங் டேர்ம் சிந்திப்பு வேணும். அப்போ இந்த மாதிரி ஒரு வளையத்தில் போய் ஒரு ஷார்ட் டேர்ம் பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டு இது ஓட்டுக்காக பண்ணுறன்னு போயிட்டு அரசியல்வாதிகளும் போய் அதுக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு டாஸ்மாக மூட முடியலங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது. என்ன காரணம்னா, இன்னைக்கு சாதாரணமாக ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுலேயே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 13,600 கோடி செலவாகுது ஒரு வருஷத்துக்கு. அப்போ இன்னைக்கு 5 வருஷத்துக்கு நிறுத்திங்கன்னா 69,000 கோடி. அப்போ இன்னைக்கு நம்ம எஃப்டிஐ பற்றி பேசுகிறோம். நீங்கள் இதையெல்லாம் நிறுத்தினீங்கன்னாவே இதுக்கு உண்டான எஃப்டிஐ நம்மகிட்டே இருக்குது. அதோட இன்னைக்கு அந்த ஒரு குடியினால வரும்போது எவ்வளோ மேன் பவர் ரிசோர்ஸஸ் போகுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் 50,000 கோடி வருமானம் வர்றதை நினைக்கிறீங்களே ஒழிய, அதனால் ஒரு 2.5 லட்சம் கோடி உற்பத்தி திறன் குறைஞ்சு போகுது நாட்டில்.
குறைஞ்சபட்சம் 5 மடங்கு நான் சொல்றது, அதுக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2.5 லட்சம் கோடியை செலவு தொலைச்சிட்டு 50,000 கோடி சம்பாதிக்கிறத புத்திசாலித்தனமா இது? கண்டிப்பா சார். அப்ப இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் வில், லாங் டேர்ம் அவுட்லுக் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இதை எடுக்கணும். அடுத்தது இன்னைக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட், இன்னைக்கு படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் படிச்சுட்டு அந்த ஃபுட் டெலிவரி கொடுக்கறது, சாதாரண வேலைகள் பார்க்கறது, ஈவன் நம்ம பல இதில் பார்த்தோம் நிறைய கார்பரேஷன்லேயே வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வேலையிலலாம் போய் சேர்றாங்க. அப்போ இந்த வேலை கூட கிடைக்காதவன் என்ன பண்ணுறான், என்னடா பார்க்கும்போது அவனுக்கு தண்ணி இருக்குது பக்கத்தில், இன்னொருத்தன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான், எம்ப்ளாய்மெண்ட், ரவுடிசம், வாடா நீ வா என் கேங்கில் சேர்ந்துக்க, உனக்கு டெய்லி 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணுங்கும் போது குடி, என்னென்ன வசதி வாய்ப்பு வேணுமோ நான் பண்ணி தரங்கும் போது இந்த வேலை வாய்ப்பு இன்மை அதிகமான ரவுடிகளை உருவாக்குது. அப்ப இது எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் இதுல கருத்துல கொண்டு ஒரு லாங் டேர்ம், வெறும் ஓட்டுக்காக எதையும் செய்யாம நாட்டுக்காக, நாட்டினுடைய நலனுக்காக திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா இது தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, எளிதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை. என்னுடைய பார்வை. ராஜாராம் சார், நீங்க உங்க கருத்து சார். அதாவது இளைஞர்கள் கெடுக்கிறது போதை. சார் சொன்னாரு, இந்த போதை வந்து ஒண்ணு அரசாங்க டாஸ்மாக், அது போக இப்ப லேட்டஸ்டா கஞ்சா, போதை பொருள்கள். இப்ப நேத்து கூட நம்ம சென்னை ஹார்பர்ல வந்து 110 கோடி மதிப்பு உள்ள போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. இது எங்க போகுது அப்படின்னா மலேசியா, அந்த பக்கம் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இதுக்கு வந்து கப்பல் வழியா போகுது. மற்ற சரக்குகளோட சேர்ந்து இது போகுது. இது இங்க உற்பத்தி ஆகுதுன்னா இங்க உற்பத்தி ஆகல, இது எல்லாம் வெளிநாட்டுல உற்பத்தி ஆகி இந்தியாவுக்கு வந்து இந்தியா வழியா போகுது. இது போற வழியில இங்க இருக்க இளைஞர்களையும் அவ்வளவு வரைக்கும் எடுத்துட்டு போகுது. இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாருமே இப்ப பவுடர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். குழந்தைகள், ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் பாருங்க, கூல் லிப் அப்படின்னு ஒண்ணு வாய்க்குள்ள வச்சிருக்கான். அந்த சின்ன குழந்தை கூட கெட்டு போகுது. இப்போ இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிறவங்க கூட எங்க காவல்துறையை சேர்ந்தவங்களே 850 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த கருப்பாடுகள் எல்லாம் நிச்சயமா களை எடுக்கணும், அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டிப்பா ஒழிக்கணும். இளைஞர்கள் கெட்டு போறாங்க. உலகத்திலே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. அந்த நாட்டுல இளைஞர்களும் குழந்தைகளும் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை போய் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு கடுமையான நடவடிக்கை. சார் நன்றி சார். நேரில் ஏடிஎம் திருட்டு, கண்டெய்னர் சேசிங், அரசியல் அக்கப்போர் மடைமாற்றப்படுகிறதா, இந்த தலைப்புகளில் நம்ம இன்று பேசினோம். நம்மிடம் பேசுவதற்காக நந்தகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நமது ராஜாராம் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் ஆதித்தன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.